இந்தியாவில் ஆண்டுக்கு 28 லட்சம் பேர் காசநோயால் பாதிக்கப்படுகின்றனர் என பாளை கல்லூரியில் நடந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் காசநோய் துணை இயக்குநர் பேசினார். நாடு முழுவதும் தீவிர காசநோய் கண்டறியும் முகாம் நடந்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பொதுமக்களிடையே மாவட்ட காசநோய் மையம் சார்பாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றது. பாளையங்கோட்டை சாராள் தக்கர் கல்லூரியில் காசநோய் விழிப்புணர்வு குறித்த மாணவிகளிடையே பல்வேறு போட்டிகள் நேற்று நடந்தன. இந்நிகழ்ச்சிக்கு கல்லூரி முதல்வர் பெலிசியா கிளாடிஸ் சத்யா தேவி தலைமை வகித்தார். இளைஞர் செஞ்சிலுவை சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் செல்வ பொன்மலர் முன்னிலை வகித்தார். இதில் நெல்லை மருத்துவ பணிகள் துணை இயக்குநர் டாக்டர் துரை பங்கேற்று போட்டிகளில் பரிசு பெற்ற மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி பேசுகையில், இந்தியாவில் ஆண்டுக்கு 28 லட்சம் பேர் காசநோயால் பாதிக்கப்படுகின்றனர், 4 லட்சம் பேர் காசநோயால் மரணமடைகின்றனர். நெல்லை மாவட்டத்தில் 2024ஆம் ஆண்டில் 4000த்திற்கும் அதிகமான காசநோயாளிகள் கண்டறியப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டனர். இதில் 7% நோயாளிகள் வீரியமிக்க கூட்டு மருந்துக்கு கட்டுப்படாத காசநோய் பாதித்தவர்களாக உள்ளனர். அவர்களுக்கும் உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. காசநோய் பெரும்பாலும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்களையே பாதிக்கிறது. குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள், HIV நோயாளிகள், ஸ்டீராய்டு வகை மாத்திரைகளை அதிகமாக உட்கொள்ளுபவர்கள், புகைப்பழக்கம் உள்ளவர்கள், சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்கள் காசநோயினால் அதிகமாக பாதிக்கப்படுகின்றனர். மாணவ மாணவிகள் தங்களது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். இதற்கு நல்ல புரதச்சத்து உள்ள உணவுகளை உட்கொள்ள வேண்டும். குறிப்பாக காலை உணவுகளை தவிர்க்க கூடாது. நன்றாக படுத்து உறங்க வேண்டும் என அவர் பேசினார். நிகழ்ச்சியில் மாவட்ட நல கல்வியாளர் மாரிமுத்துசாமி, சிகிச்சை மேற்பார்வையாளர் முத்துராஜா, சுகாதார பார்வையாளர் சுந்தரி, சங்கரி, ஜெனிஃபர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.